மை டியர் கௌதம் நேச்சல குட்டீஸ் 5th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் தேர்ட் டைம்க்கான எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து நாளைக்கே உங்களுக்கான எக்ஸாம் லீவே கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் பா. இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸில். அதே மாதிரி இன்னும் இங்கிலீஷ் எல்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க, சூப்பராக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பார்க்கறது முன்னாடி ரெண்டே விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து சயின்ஸ் சோஷியல் மீடியாலாம் போடுவேன், உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. 60 மார்க் எக்ஸாமு சூசிட்டுப்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள். What is the area of square with the side 10 meter? Estimate of 27 is it nearest 10 place is dash. 4 divided by 8 minus 3 divided by 8 என்ன? Area of square is dash. இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக் தான்ப்பா. புக் பேக்கில் ஆன்சர் இருக்கும். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சூசிட்டு பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். ஃபில்லப்ஸ் பாருங்கள். 1 divided by 7 multiply 4 எவ்வளோ? 5 divided by 12 plus 2 divided by 12 எவ்வளோ? 1 multiply 9 is equal to dash. அப்புறம் multiply 1 5 10 15 20 வராங்க ஆன்சர் உங்களுக்கு. அப்புறம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் என்னது? அப்புறம் 5 divided by 10 minus 3 divided by 10 என்ன? அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். 9 plus 4 is equal to 12. ஸோ greater than 12 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக தான், ட்ரூ தான். இன் 3 divided by 7 நியூமரேட்டர் இஸ் 3. நியூமரேட்டர் 3 ஐ திங்க் கரெக்டாக நினைக்கிறேன் இதுவும். அப்புறம் 2 divided by 15 plus 3 divided by 15 is equal to 6 divided by 15. 6 எப்படி வரும்? 2 ஆமாம் 6 தான் வரும். 2 3 சார் 6 கரெக்டு. அப்புறம் 45 divided by 10 is equal to 4.5. இது எப்படின்னு தெரில. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் லென்த் ப்ளஸ் பிரெத். இதுவும் கரெக்டாக நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும். கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லாம் ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் புக் பேக் தான் உங்களுக்கு. அடுத்த ஆன்சர் தான் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ் 8 கொடுத்துருக்காங்க. 8 எழுதணும் நீங்கள். ஸோ கரெக்டாக பார்த்து கரெக்டாக சம்ஸ் போடுங்க. ஓகேவா? சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ரோமேட்டர் தனித்தனியாக கேட்காம ஒட்டுக்க கூட கேட்கலாம். இந்த மாதிரி 5 மார்க்கா 12 கொஸ்டின் 12 into 5 60 மார்க்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 மார்க் அப்படி கூட கேட்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எப்படி தான் இருக்கும். சூசிட் ஒன்று இருக்கும், ஃபில்லப்ஸ் ஒன்று இருக்கும், மேட்ச் இட் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள். இது 3 மார்க்கு 5 மார்க்ஸாக தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் எதாவது எக்ஸாம்ஸில் இப்படி கேட்காம ஒட்டுக்கா 5 மார்க்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். லென்த் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் a square is 7 cm. Find its perimeter. What is the area of a triangle of length 10 cm and breadth 8 cm? The cost of a chair is rupees 520. What will be the cost of 9 chairs? Estimate 155 to its nearest 10 places. ஸோ அடுத்து 5 மார்க்கு. ஸோ 3 into 5 15 5 மார்க் கேட்டிருக்காங்க. The length of a rectangle park is 60 cm while its width is 50 cm. What is its perimeter? Arun bought a TV, a washing machine and a bike at the cost of rupees 12,500 and 14,999 and 75,000 respectively. Find the total amount spent by Arun. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அருண் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 75,000 ப்ளஸ் 15,500 எவ்வளோ உங்களுக்கு? 85 87.500 87.500. அதுக்கப்புறம் 97 ப்ளஸ் 500 போட்டால் 5,000 போட்டால் 1 lakh. உங்களுக்கு ஆன்சர் என்ன? 1,01,999. உங்களுக்கு ஆன்சர் இதுதான் ஆன்சர். நான் போடுற பாருங்க. சாரி 101,999 இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுதான் அருண்ஸ் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகே. அப்புறம் ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் ஈக்குவலன்ட் டு 8 divided by 20 வித் டினாமினேட்டர் 5a. ஸோ தட்சிட்பா வீடியோ எனக்கு வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் மார்னிங் டைமில் கொஸ்டின் லீக் ஆனால் கூட நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்த எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம் அதுக்கும் வீடியோ வரும் நம்மளுடைய சேனலில். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் வீடியோ பார்க்க முடியும்ப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேப்பா. ஆல் த பெஸ்ட்ப்பா. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.